புதுசு புதுசாக சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. கடவுள் உடனே அரிசி, பருப்பு, காய்கறி, செடி எல்லாத்தையும் உருவாக்குறாரு. அதையும் சாப்பிட்டு போரடிச்சு போன குட்டி பாப்பாவுக்கு எனக்கு இனிப்பா சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. கடவுள் உடனே பழம் இருக்க மரங்களெல்லாம் நட்டு வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மரங்கள் எல்லாம் அந்த குட்டி பாப்பாவே ஏறி பழத்தெல்லாம் பறித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலாம். குட்டி பாப்பா கேட்டதெல்லாம் கடவுள் கொடுத்ததுனால அவங்களோட வேலை சாப்பிட்றது, விளையாடுறது மட்டும்தான். ஒரு நாள் என்னை சுற்றி ஒரே இருட்டாக இருக்குது. என்னால் பார்க்க முடியுதுனாலும் இந்த இருட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்களாம் அந்த குட்டி பாப்பா. கடவுள் 2 கல்லை எடுத்து பாப்பா கிட்ட கொடுத்து, இனி உனக்கு தேவையானது நீயே உருவாக்கிக்கோ அப்படின்னு சொன்னார். அந்த பாப்பா அந்த 2 கல்லையும் எடுத்து உரசுறா. அதிலிருந்து வந்த ஒரு பெரிய நெருப்பு பொரிய தன்னோட தலைக்கு மேலே தூக்கி போட்டா. அந்த நெருப்பு மேலே 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 ரொம்ப மேலே போச்சு. ரொம்ப தூரம் போனதும் அங்கேயே நில்லுன்னு பாப்பா சொன்னாங்களாம். அது அங்கேயே நின்றுச்சு. அது மேலே நின்னதும் பாப்பாவை சுற்றி நல்லா வெளிச்சமாக வந்துச்சான். வெளிச்சம் வந்ததும் பாப்பாவுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. இன்னும் ஜாலியாக விளையாட ஆரம்பித்தா. ரொம்ப நேரம் வானத்திலேயே நின்றுட்டு இருந்த அந்த பெரிய நெருப்பு, பாப்பா பாப்பா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுன்னு கேட்டுச்சு. தரமாட்டேன் போன்னு சொல்லிட்டு பாப்பாவோட கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டா. வலி தாங்க முடியாமல் பாப்பா ஆள ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவளோட கண்ணீர் தரையில் கொட்டி ஓட ஆரம்பிச்சது. மேலே இருந்து இதை பார்த்த பெரிய நெருப்பு பதறி போய் கீழே வந்துச்சான். அந்த வேகத்தில் தவறி போய் பாப்பாவோட கண்ணீரில் விழுந்ததும் அதுக்கு சில்லுன்னு இருந்துச்சான். பாப்பா பாப்பா நான் கொஞ்ச நேரம் இதுலேயே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு பெரிய நெருப்பு கேட்க பாப்பாவும் ஓகே சொன்னாலாம். இப்போ மறுபடியும் அவளை சுற்றி இருட்டாயிடுச்சு. பாப்பா மறுபடியும் கடவுள் கொடுத்த அந்த 2 கல்லை எடுத்து மெதுவாக உரச இன்னொரு சின்ன தீப்பொறி உருவாச்சோம். அந்த தீப்பொறியை மேலே போன்னு சொல்ல அதுவும் சொல் பேச்சு கேட்டு மேலே போச்சு. மேலே போய்கிட்டே கொஞ்சம் தூரத்தில் நின்றுச்சு. அந்த சின்ன தீப்பொறியை வேடிக்கை பார்த்துட்டே தன்னோட கண்ணீரில் காலை விட்டுட்டு ஆட்டிகிட்டே உட்காந்துருந்தாலாம் அந்த குட்டி பாப்பா. அவளையே அறியாமல் அவளோட விரல் நகங்களை எல்லாம் கடிச்சு துப்ப ஆரம்பிச்சிட்டான். அந்த குட்டி குட்டி நகங்கள் எல்லாம் ஒவ்வொரு பூவாக மாறி செடி கொடி மரங்களில் ஏறி நின்றுச்சான். ரொம்ப நேரம் கழிச்சு பாப்பாவோட கண்ணில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்த அந்த பெரிய நெருப்பு, நான் மறுபடியும் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த சின்ன நெருப்பை ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லலாமான்னு பாப்பா கிட்ட கேட்டுச்சு. பாப்பாவும் ஓகே சொல்ல 2 நெருப்பும் இடம் மாறிக்கிச்சுங்களாம். பாப்பா ஆசைப்பட்ட மாதிரியே எல்லா நேரமும் வெளிச்சம். அவங்களுக்கு பிடிச்ச பழங்கள்னு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தா. அவளுக்கு ஒரு நாள் கொட்டாவியாக வந்துச்சான். அது அவளுக்கு வித்தியாசமாக இருந்ததுனால கடவுள்கிட்ட என் வாயிலிருந்து ஏன் இந்த சத்தம் வருதுன்னு கேட்டான். அதுக்கு கடவுள், உனக்கு இப்போ தூக்கம் வருது, அதனால தான் நீ கொட்டாவி விடுற அப்படின்னு சொன்னார். பாப்பா அதுக்கு நான் தூங்கணும், எப்படி தூங்குறதுன்னு கேட்டாங்களாம். உடனே ஒரு கடவுள், நீ உன் கையால் ஒரு ஓவியத்தை வரேன்னு சொன்னார். பாப்பா தன்னோட கண்ணீர்லேருந்து வந்த உருவத்தை பார்த்து அந்த மரத்து மேலே ஓவியத்தை வரைய ஆரம்பித்தான்.
க்ளோஸ் ஆகி அவன் முன்னாடி வந்து நின்றுச்சு. பிறகு பாப்பாவை தன்னோட மடியில் போட்டு படுக்க வச்சு நிறைய கதைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுது. அந்த ஓவியத்தை அம்மான்னு கூப்பிடணும்னு சொல்லிட்டு கடவுள் மறைச்சிட்டாரு. அன்னைக்கு இருந்து தான் அம்மாக்கள் கதை சொல்லி பாப்பாங்களை தூங்க வைக்க ஆரம்பிச்சாங்களாம். அவ்வளோதான், இந்த கதை முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நைட்டு உங்களுக்கு கதைகளை கேட்டு தூங்கணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல்